சபையின் மகிமையும் சபையை குறித்த தேவனுடைய அநாதி தீர்மானமும். பிரியமானவர்களே, கிறிஸ்டின் சபை ஊழியக்காரனாக வில்லகுமார் உங்களுக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் சபையின் பெயர் என்ன? உங்கள் சபையின் பெயர் என்ன என்று கேட்டதால் சபை உங்களுக்கு சொந்தமானது என்ற அர்த்தத்தில் கேட்கவில்லை. மாறாக நீங்கள் தேவனை ஆராதிக்க போகும் சபை, அல்லது நீங்கள் உங்களை இணைத்து கொண்டுள்ள சபை, அல்லது உங்களை நீங்கள் அடையாளப்படுத்துகிற சபையின் பெயர் என்ன என்ற அர்த்தத்தில் தான் கேட்டுள்ளேன். ஏனென்றால் கிறிஸ்தவர்கள் அனைவரும் வெவ்வேறு பெயர்களை கொண்ட வித்தியாசமான உபதேசங்களை கொண்ட சபைக்குத்தான் போகிறார்கள். மேலும் அதை பற்றி பெருமையும் கொள்ளுகிறார்கள். ஏனென்றால் நான் போகும் சபைதான் உண்மையான சபை, மற்ற சபைகள் சரியான சத்தியத்தை போதிப்பதில்லை, எனவே நான் மற்ற சபைகளுக்கு செல்வதில்லை என்று எல்லாரும் சொல்கிறார்கள். அதனால் எல்லாரும் எல்லா சபைகளையும் குற்றப்படுத்துகிறார்கள். இதற்கிடையில் ஊழியங்கள் என்ற பெயரில் எந்த ஒரு குறிப்பிட்ட சபையும் சேராமல் எல்லா சபைகளும் தங்களுடைய சபை என்ற எண்ணத்தில் மக்களை வஞ்சிக்கிற ஊழியர்களின் கூட்டம் ஒன்று பிரபலமாக இருக்கிறது. எந்த சபைக்கும் எந்த விசுவாசியும் பெயர் வைக்கிறதில்லை. ஆனால் சபை நடத்துகிற ஊழியக்காரர்கள் தான் தங்களுக்கு தோன்றினபடி அதற்கு பெயர் வைக்கிறார்கள், அல்லது தன்னை ஒரு குறிப்பிட்ட சபையோடு இணைத்துக் கொள்கிறார்கள். 1 Corinthians 1:10 சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும், அதாவது ஒரே மனதும் ஒரே யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்திருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நாமோ பல பெயர்களில் செயல்படுவதால் யாவரும் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்கவில்லை என்று தெளிவாகிறது. எனவே சபையின் மகிமையையும் சபையை குறித்த தேவனுடைய அநாதி தீர்மானத்தையும் சபையை குறித்த தேவனுடைய அநாதி தீர்மானத்தையும் புரிந்து கொண்டோமானால் சபை என்றால் என்ன என்பதையும் சபையின் பெயர் என்னவாக இருக்க வேண்டும் என்பதையும் நாம் அறிந்து கொள்ளலாம். எனவே இந்த பாடத்தில் சபையின் மகிமையையும் சபையை குறித்த தேவனுடைய அநாதி தீர்மானத்தை ஆராய்வோம். சபையின் மகிமை. 1. சபையே சர்வத்துக்கும் மேலான அதிகாரம் பெற்றது. சபையே சர்வத்துக்கும் மேலான அதிகாரம் பெற்றது. எபேசியர் 1:20-23 எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் ஆண்டவராக இயேசு உயர்ந்திருக்கத்தக்கதாக தேவன் அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாரத்தை உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றால் நிரப்புகிறவருடைய, அதாவது கிறிஸ்துவனுடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்துள்ளினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவனுடைய நிறைவாகிய சரீரமான சபை என்று சொல்லப்பட்டிருப்பதால் கிறிஸ்துவனுடைய சரீரமே சபை என்று அறிகிறோம். அதாவது ஆண்டவராக இயேசுவை சபைக்கு அல்லது சபைக்காக அல்லது சபை நிமித்தமாக அல்லது சபையின் நன்மைக்காக எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தேவன் தந்துள்ளிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. is not only made head over the church but head over all things to the church or for the church. சபைக்காக இப்படிப்பட்ட அதிகாரங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு விதத்தில் சொல்ல வேண்டுமானால் சபையின் நிமித்தமாக அல்லது சபையின் மூலமாகவே அவர் சர்வத்தையும் ஆண்டு கொள்ளும் பொருட்டு அல்லது சபையே சர்வத்தையும் ஆண்டு கொள்ளும் பொருட்டு அவருக்கு எல்லாவற்றிற்கும் மேலான அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சபைக்கு மாத்திரம் அவர் தலையல்ல, சர்வலோக எல்லா அதிகாரத்துக்கும் அவரே தலை. அதாவது ஆண்டவராக இயேசுவின் சரீரமே சபையாக இருக்கிறபடினாலும் அவர் அதன் தலையாக இருக்கிறபடினாலும் சர்வலோக அதிகாரமும் சபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. The church is the greatest institution above all authority. அதாவது இம்மையிலும் மறுமையிலும் உள்ள சர்வ அதிகாரமும், அதாவது எல்லா அரசாங்கங்களும் அதன் அதிகாரங்களும் சபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. அதாவது இம்மையிலும் மறுமையில் உள்ள சர்வ அதிகாரமும், அதாவது எல்லா அரசாங்கங்களும் அதன் அதிகாரங்களும் சபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. சபைக்கு மிஞ்சின அதிகாரம் இல்லை. இதன் மூலம் சபையின் மகிமை புரிந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். 2. மரணம் சபையை மேற்கொள்ள முடியாது. பேதுரு ஆண்டவராய் இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று அறிக்கையிட்ட போது மத்தேயு 16:18 ஆண்டவர் அவனை நோக்கி, நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன்,
இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்றார். அதாவது பேதுரு அறிக்கையிட்ட இயேசு தேவனுடைய குமாரனை கிறிஸ்து என்ற கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்றும் பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்றும் கூறினார். அதாவது பாதாளம் அல்லது மரணம் அவருடைய சபையை மேற்கொள்வதில்லை அல்லது ஜெயிக்காது அல்லது அண்டாது என்று பொருள். எனவே கிறிஸ்து கட்டின சபையில் உள்ளவர்களுக்கு மரணம் கிடையாது. கிறிஸ்து கட்டின சபையில் உள்ளவர்களுக்கு மரணம் கிடையாது. அதாவது அவருடைய ஆத்துமா மரிக்காது, தேவனுடைய ஐக்கியத்தை விட்டு பிரியாது. ஏனென்றால் வெளிப்படுத்தின விசேஷம் 1:18 படி ஆண்டவராகிய இயேசுவே மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவராக இருக்கிறார். எனவே கிறிஸ்துவின் சபையில் உள்ளவர்களுக்கு ஆவிக்குரிய மரணம் கிடையாது என்பதால் கிறிஸ்துவின் சபையில் இல்லாதவர்களுக்கு ஆவிக்குரிய நித்திய மரணம் உண்டு. அதாவது தேவனோடு அவளுக்கு ஐக்கியம் கிடையாது என்று அறிகிறோம். எனவே ஒருவன் கிறிஸ்துவின் சபையில் இருப்பது தவிர்க்க முடியாததாக இருக்கிறது. அதனால் சபையின் மகிமையை புரிந்து கொள்ளுங்கள். 3, தேவனுடைய அனந்த ஞானம் சபையின் மூலமாக தெரியப்படுத்தப்பட வேண்டும். தேவனுடைய அனந்த ஞானம் சபையின் மூலமாக தெரியப்படுத்தப்பட வேண்டும். எபேசியர் 3:9-10 தேவன் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் கொண்டிருந்த அனாதி தீர்மானத்தின்படியே உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் தேவனுடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வர வேண்டும். தேவனுடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வர வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் சபையை குறித்த தேவனுடைய அனாதி தீர்மானத்தை புரிந்து கொள்ளுங்கள். மனிதர்களும் பாவம் செய்தார்கள், தேவ தூதர்களும் பாவம் செய்தார்கள். ஆனால் எபிரேயர் 2:12 படி தேவன் தேவ தூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது பரலோகத்தில் உள்ள தேவ தூதர்கள், அதிகாரங்கள், வல்லமைகள் இவைகளுக்கு எவ்வாறு மனிதன் தேவனோடு ஒப்புரவாகிறான், எவ்வாறு மனிதன் தேவனோடு ஒப்புரவாகிறான் என்ற வழிமுறை தெரியாது. அதாவது பரிசுத்தம் நீதி உள்ள தேவன் தம்முடைய சாயலிலும் ரூபத்திலும் மனிதனை சிருஷ்டித்தார். ஆனால் மனித சமுதாயம் பிசாசுடைய வஞ்சகத்தினால் தேவனுடைய தன்மை இழந்து மரணத்தை தழுவி தேவனுடைய ஐக்கியத்தை விட்டு பிரிந்தது. இப்படி தேவனுடைய ஐக்கியத்தை விட்டு பிரிந்த மனித சமுதாயத்தை தேவன் எப்படியும் மறுபடியும் தம்மோடு சேர்த்து கொள்கிறார் என்ற வழிமுறை உன்னதத்தில் துரத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் தெரியாது. எனவே தேவனோட ஒப்புரவாகும் வழிமுறையை அவனுக்கு தெரியப்படுத்துவது யார்? தேவனுடைய அனந்த ஞானம் உன்னதத்தில் துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் தேவனா வெளிப்படுத்தப்படாமல் சபை மூலமாக தெரியப்படுத்தப்பட வேண்டும் என்பது தேவனுடைய அனாதி தீர்மானமாகும். அதாவது தேவனுடைய அனந்த ஞானம் உன்னதங்களுடைய துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் தேவனா வெளிப்படுத்தப்படாமல் சபை மூலமாக தெரியப்படுத்தப்பட வேண்டும் என்பது தேவனுடைய அனாதி தீர்மானமாகும். அதனால் சபையின் மேன்மையும் சபையை குறித்த தேவனுடைய தீர்மானத்தையும் புரிந்து கொள்ளுங்கள். அதனால்தான் 1 பேதுரு 1:10-12 இந்த கிருபையை உற்று பார்க்க தேவ தூதரும் ஆசையாக இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படித்தான் ஆண்டவராக இயேசுவே சவுலுக்கு தரிசனமானாலும் அவன் ரட்சிக்கப்படும் முறையை அவர் சொல்லாமல், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லாமல் அனனியாவை சொல்ல வைத்தார். புறஜாதியானாகிய கொர்நேலியுவுக்கு தேவ தூதனே தரிசனமானாலும் அவன் ரட்சிக்கப்படும் முறையை தேவதூதன் சொல்லாமல் பேதுரு மூலமாக, அதாவது சபையில் உள்ள மனிதர்கள் மூலமாகவே அவருக்கு தெரியப்படுத்தப்பட்டதினால் சபையின் மகிமையை அறிந்து கொள்ளுங்கள். 4, ஆண்டவராக இயேசு சபைகளுக்கு மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவராக இயேசு சபைகளுக்கு மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். வெளிப்படுத்தும் விசேஷம் 1:12-13 யோவானு காட்டப்பட்ட தரிசனத்தில் யோவான் 7 பொன் குத்து விளக்குகளையும் அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியில் நிலையங்கு தரித்து மார்பருகே பொற்கட்சி கட்டியிருந்த ஆண்டவராக இயேசுவையும் கண்டார். அந்த 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாகும். அவர் தமது வலது கரத்தில் 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். 7 நட்சத்திரங்களும் 7 சபையின் தூதர்களாகும். 7 பொன் குத்துவிளக்குகளும் 7 சபைகளாகும். அதாவது சபை தேவனுடைய பார்வையில் மிகவும் விலை உயர்ந்த மற்றும் உலகத்துக்கு தேவனுடைய வெளிச்சத்தை பிரகாசிப்பிக்கிற விளக்காய் இருக்கிறது. சபை தேவனுடைய பார்வையில் மிகவும் விலை உயர்ந்த மற்றும் உலகத்துக்கு தேவனுடைய வெளிச்சத்தை பிரகாசிப்பிக்கிற விளக்காய் இருக்கிறது. 7 என்ற எண் முழுமையை குறிக்கிறது என்று வேத வல்லுநர்கள் சொல்கிறபடியால் ஆண்டவர் தமது வலதுகரத்தில் ஏந்தி கொண்டிருந்த 7 நட்சத்திரங்கள் என்பது 1 பேதுரு 3:22 படி எல்லா தேவதூதர்களும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டிருக்கார்கள் என்று அர்த்தமாகும். ஆசியாவில் உள்ள 7 சபைகள் என்பது உலகத்தில் உள்ள எல்லா சபைகளையும் குறிக்கும்.
எனவே சபையே தேவனுடைய ராஜ்யமாக இருக்கிறபடினாலும், தேவனுடைய அரசாட்சி சபையிலே நடக்கிறபடினாலும், தேவனுடைய அனந்த ஞானம் சபை மூலமாகவே தெரியப்படுத்தப்பட வேண்டும் என்பதாலும், உலகத்தில் எல்லா கிறிஸ்துவ சபைகளின் மத்தியிலும் ஆண்டவராய் இயேசு உலாவிக் கொண்டிருக்கிறார். அதாவது ஆண்டவராய் இயேசு பிரதான மேய்ப்பராய் இருக்கிற அப்படின்னாலே அவரே சபைகளை கண்காணித்து கொண்டிருக்கிறார். அதனால் சபைகளின் மேலுள்ள கிறிஸ்துவின் அன்பையும் அக்கறையும் அறிந்து கொள்ளலாம். அதனால்தான் ஆசியாவில் 7 சபைகள், அதாவது உலகத்தில் எல்லா சபையிலும் உள்ள நிறை குறைகள், அவருடைய பாடுகள் முதலியன வெளிப்படுத்தின விசேஷம் 2-3 அதிகாரங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் சபையின் மேலுள்ள கிறிஸ்துவின் அக்கறையை நாம் புரிந்து கொள்ளலாம். 5. சபை தேவனுடைய வீடு, குடும்பம் மற்றும் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரம். சபை தேவனுடைய வீடு, குடும்பம் மற்றும் சத்தியத்துக்கு தூண் ஆக இருக்கிறது. 1 தீமோத்தேயு 3:14-15 வசனங்களில் அப்போஸ்தலனாகிய பவுல் சபையில் கண்காணி, அதாவது மூப்பர், உதவிக்காரர்கள் இவருடைய தகுதியை குறித்து ஊழியக்காரர் தீமோத்தேயுக்கு எழுதும்போது, நான் உன்னிடத்தில் சீக்கிரமாக வருவேன் என்று நம்பியிருக்கிறேன். தாமதிப்பேனாகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி, இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாக இருக்கிறது என்று எழுதுகிறார். அதாவது சபையை தேவனுடைய வீடு, அதாவது குடும்பம் என்று சொல்லுகிறார். சபை தேவனுடைய குடும்பமாய் இருக்கிறபடினால் சபையின் மகிமையை புரிந்து கொள்ளுங்கள். சபை தேவனுடைய குடும்பமாக இருக்கிறபடினால் சபையின் மகிமையை புரிந்து கொள்ளுங்கள். அதனால்தான் எபிரேயர் 3:6 நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டு இருப்போமாகில் நாமே அவருடைய வீடாக இருப்போம் என்றும், எபேசியர் 3:14 பரலோகத்திலும் பூலோகத்திலும் முழு குடும்பத்துக்கும் தேவனே நாமக்காரனர் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் அந்த தேவனுடைய வீடு, அதாவது சபை சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாக இருக்கிறது என்கிறார். அதாவது சபைதான் தேவனுடைய சத்தியத்தை தாங்கி நிற்கிற தூண் என்றும் சபைக்கு அடிக்கல் என்றும் சொல்லுகிறார். தேவனுடைய சத்தியத்தை தாங்கி நிற்கிற சபை விழுந்து போனால், தேவனுடைய சத்தியம் விழுந்து போகும் என்று எச்சரிக்கப்படுகிறோம். சத்தியத்தை தூணும் ஆதாரமாக இருக்கிற சபை விழுந்து போனதினால்தான் கிபி 500 முதல் 1500 வரை உள்ள காலங்கள் சபையின் இருண்ட காலம் என்று சொல்லப்படுகிறது. இதனால் சபையின் மேன்மையும் சபையை குறித்த தேவனுடைய அனாதி தீர்மானத்தையும் புரிந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். 6. யூதரும் புறஜாதியாரும் ஒரே சபையில். தேவன் உலகத்தை உண்டாகுவதற்கு முன்பாகவே அவரிடத்தில் ஒரு தீர்மானம், ஒரு ரகசியம் இருந்தது. அது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மூலமாய் அல்லது சபையின் மூலமாய் நிறைவேற்ற வேண்டியதாக இருந்தது. ஆதி காலங்களுக்கும் மறைந்திருந்த அந்த ரகசியம் இப்பொழுது அப்போஸ்தலர் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது என்னவென்றால், புறஜாதியராகிய நாம் அக்காலத்தில் கிறிஸ்துவை சாராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவன் அற்றவர்களுமாய் இருந்தோம். அப்படி இருந்த நம்மை எபேசியர் 3:3 அப்போஸ்தலன் பவுல் புறஜாதிகள் சுவிசேஷத்தினால் உடன் சுதந்திரருமாய் ஒரே சரீரத்துக்கு உள்ளானவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் தேவன் பண்ணின வாக்கு தத்துவத்துக்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார்கள் என்கிற இந்த ரகசியத்தை தேவன் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார் என்கிறார். அதாவது யூதர்கள் மாத்திரம் தேவனுடைய ஜனங்கள், அவர்களுக்காக மாத்திரம்தான் ஆண்டவராய் இயேசு வந்தார், அவர்களுக்கு மாத்திரம்தான் ரட்சிக்கப்பட முடியும் என்ற அவருடைய எண்ணத்தை மாற்றி, யூதர் அல்லாத புறஜாதியராகிய நாமும் கிறிஸ்துவின் ஒரே சரீரத்தில் இருந்தால், அதாவது கிறிஸ்துவின் சபையில் இருந்தால், நாமும் கிறிஸ்துவுக்குள் தேவன் பண்ணின வாக்குத்தத்துக்கு உடன் பங்காளிகளாக இருக்கிறோம் என்கிறார். அதனால்தான் எபேசியர் 2:12 முதல் 19 வசனங்களில், முன்னே தூரமாக இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படினில் இயேசுவே நம்முடைய சமாதான காரணராகி இருதரத்தாரையும், அதாவது யூதர் புறஜாதியர் இருதரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடிச்சுவரை தகர்த்து சட்டதிட்டங்களை நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதிரத்தாரையும் தமக்குள்ள ஒரே புதிய மனுஷனை சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையில் கொண்டு அதனால இருதிரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவன் ஒப்புரவாக்கினார். நாம் இருதிரத்தாரும் ஒரே ஆவினாலே பிதாவிடத்தில் சேரும் சிலாக்கியத்தை அவர் மூலமாக பெற்றிருக்கிறோம். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல்
பரிசுத்தவான்களோடு ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருக்கிறோம், ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருக்கிறோம் என்கிறார். எனவே புறஜாதியரைய நாம் கிறிஸ்துவின் சரீரத்தில், அதாவது கிறிஸ்துவின் சபையில் இருந்தால்தான் நாம் தேவனுடைய வீட்டாராக சுதந்திர வழியாக இருக்க முடியும். நாம் கிறிஸ்து சபை இல்லாவிட்டால் தேவனுக்கு அந்நியராகத்தான் இருப்போம். சபையை குறித்த தேவனுடைய அநாதி தீர்மானம் இதுவே ஆகும். இதுவே சபையை குறித்த தேவனுடைய அநாதி தீர்மானமாகும். 7. சபை கிறிஸ்துவின் இரத்தத்தினால் வாங்கப்பட்டது. சபை கிறிஸ்துவின் இரத்தத்தினால் வாங்கப்பட்டது. அப்போஸ்தலர் 20:28 பவுல் எபேசு சபையின் மூப்பர்களை நோக்கி, உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே, அதாவது தேவன் தம்முடைய குமாரின் இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கும், தேவன் தம்முடைய குமாரின் இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கும் பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்த முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்கிறார். அதாவது சபையை ஆண்டவராய் இயேசு தம்முடைய இரத்தத்தை கிரயமாக கொடுத்து வாங்கியிருக்கிறார் என்று அர்த்தமாகும். மேலும் 1 கொரிந்தியர் 6:20 கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், ஆகையால் தேவனுக்கு உடைமைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் என்றும், 1 கொரிந்தியர் 7:23 நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், மனுஷருக்கு அடிமைகள் ஆகாதீர்கள் என்று பவுலும், 2 பேதுரு 2:1 தங்களை கிரயத்து கொண்ட ஆண்டவரை மறுதலிக்கிறவர்கள் தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள் என்று பேதுருவும் எச்சரிக்கிறதை காண்கிறோம். எபேசியர் 5:27 கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து சபையை கரதரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் அதற்காக தம்மை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே கிறிஸ்து குற்றமில்லாத மாசற்ற விலையேறப்பெற்ற தம்முடைய இரத்தத்தை கிரயமாக கொடுத்து சபையை வாங்கி அதற்காக தம்மையே ஜீவபலியாக ஒப்பு கொடுத்தபடியினால் சபையின் மேல் உள்ள கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொள்ளலாம். எனவே இப்பேற்பட்ட மகிமை நிறைந்த சபைக்கு நாம் பெயர் வைப்பது கிறிஸ்துவை அவமதிப்பதாகும். மேலும் சபை இன்னதென்றும் அதன் பெயர் இன்னதென்றும் அறியாதிருப்பது அல்லது அதை குறித்து அக்கறை இல்லாமல் அலட்சியமாக இருப்பது நமக்கு சாபக்கேடாய் முடியும். எனவே தேவனுக்கு சித்தமானால் அடுத்த பாடத்தில் சபை என்றால் என்ன என்றும் அந்த சபையின் பெயர் என்னவாக இருக்க வேண்டும் அல்லது என்னவாக சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை ஆராய்வோம். இந்த பாடத்தை கேட்டது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் பாடங்கள் பிறகு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை கூடிய மட்டும் அனைவரும் ஷேர் செய்யுங்கள். அனைவரும் இதை கேட்கட்டும். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் உங்கள் அனைவரும் கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். மிக்க நன்றி.